சங்கு சத்தம் சத்தி மோளம் வீட்டு ஓரம்மா நேத்திர நன்னா இருந்து தாங்க குண்டிராரு ரொம்ப நேரம்மா. எல்லாம் கூட்டமா நின்றுட்டு இருந்தாங்க. நான் மேலே போனேன். மேலே போயிட்டு ஃபர்ஸ்ட் உள்ள போயிட்டு முகத்தை தூரமா நின்று பார்த்த உடனே எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. நான் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கேனா? அங்கிள் அந்த ஸ்டேஜ்ல நான் பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா எப்படி இருந்த மனுஷன். நேத்ரன் அவரோட நான் வந்து நிறைய சீரியல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ லாஸ்ட்டாக நான் அவரோட ஒர்க் பண்ணது பார்த்தீங்கன்னா முள்ளும் மலரும் அப்படின்னு ஒரு சீரியல் ஜி டிவியில் நடிச்சிருந்தேன். அதில் வந்து அவருக்கு ஒய்ஃபாக நடிச்சிருந்தேன். அவங்க ஒய்ஃப் தீபாவும் அந்த சீரியல் நடிச்சிருந்தாங்க. ஸோ அவரை நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுலேருந்து ஆல்மோஸ்ட் 18 இயர்ஸாக நான் அவரை பார்த்துட்ருக்கேன். ரொம்ப சாஃப்டான ஒரு பர்சன், ரொம்ப இன்னசென்ட்டாக சிரிப்பாங்க, யாருக்கிட்டேயுமே தேவையில்லாமலாம் பேசவே மாட்டாங்க, மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டின்னு சொல்லலாம். பாட்டு பாடுவாங்க. ஹீ ப்ரூவ்ட் ஆஸ் எ குட் டான்ஸர் ஆல்சோ. நம்ம பார்த்தோம், நல்லா டான்ஸ் பண்ணுவார், பாட்டு பாடுவார். ரொம்ப அமைதியான ஒரு டைப். நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. யூஸ்வலாக வந்து அவரோட அந்த சர்க்கிள், அவரோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே காலையில் குட் மார்னிங் மெசேஜ் அனுப்புகிற பழக்கம் உண்டு அவருக்கு. சம்டைம்ஸ் நான் திறந்து பார்ப்பேன், சம்டைம்ஸ் பிஸியில் திறந்து பார்க்காம கூட இருந்திருக்கேன். இன்றைக்கி காலையில் தான் எனக்கே நியூஸ் வந்தது. நான் உடனே நான் போய் அவரோட மெசேஜ் வாட்ஸ்அப்பில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணேன். பார்த்தா அவர் போன மாதம் 19ஆம் தேதியோட அந்த குட் மார்னிங் மெசேஜ் அனுப்புறதெல்லாம் நிப்பாட்டி இருந்தாங்க. இறைவனடி சேர்ந்துட்டாங்க அப்படின்றது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சது. எப்படி ஆச்சு அப்படின்றதெல்லாம் தெரியல. அப்புறம் நான் நியூஸ்லாம் கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் இருந்து தான் இறந்துருக்கிறாரு அப்படின்ட்டு. எல்லாரும் பேசும்போது ஏதாவது பேசினாங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு ரிப்ளை பண்ணுவார் தவிர, தனிப்பட்ட முறையில் அவர் வந்து ஏதாவது ஒன்று பேசுகிறதோ செய்கிறதோ எல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. ரொம்ப ஒரு ஒரு நல்ல ஜென்யூனான ஒரு நல்ல ஒரு மனிதன். அப்புறம் இங்கே வந்து பார்த்தப்போ தான் உண்மையாகவே நான் வெளியில் காரை நிறுத்திட்டு உள்ளே போகும்போதே ஃப்ரெண்ட் ஒருத்தர், ஒரு ஆக்டர் ஒருத்தர் போனார். ஜெயலக்ஷ்மி உள்ளே போகிறீங்களா, ஆளை அடையாளமே தெரியல, நின்னே பார்க்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி யோசித்தேன், என்னடா இப்படி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. அப்புறம் நான் எல்லாம் கூட்டமாக நின்றுட்டு இருந்தாங்க. நான் மேலே போனேன். மேலே போயிட்டு ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டு முகத்தை தூரமாக நின்று பார்த்த உடனே எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. நான் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கேனா, இது நேத்ரன் தானா, இல்லை வேற யாராவது எடுத்து விடு வந்திருக்கேனா அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் அவங்க ஒய்ஃபை பார்த்த உடனே தான் சரி அவர் தான் அதுன்னு எங்களுக்கு தெரியுதுங்க. அவ்வளோ ஒரு மாதிரி கண்ணெல்லாம் ஒட்டி போய் ஆள் அடையாளமே தெரியல, ரொம்ப வயசான ஒரு மாதிரி இருக்கிறாரு அப்படின்னுட்டு. டைரக்டர் சொல்கிற மாதிரி, அவர் டைரக்டரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நடிக்கக்கூடிய ஒரு நல்ல ஆக்டராக இருந்தார். நல்ல ஒரு மனிதன், அதுதான் எனக்கு தெரியும். அவரை பற்றி நினச்சாலே அவரோட அந்த இன்னசென்டான ஒரு ஸ்மைல் இருக்கும். அது மட்டும் தான் நினைவுக்கு வரும். என்னதான் ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக இருந்தாலும், நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணினாலும், ஹெல்த் கான்ஷியஸாக ஃபுட்டு நியூட்ரிஷன் எல்லாமே பார்த்தாலும் கூட, இந்த கேன்சருங்கிற நோய் இப்போ வந்து தொடர்ந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பரவிட்டு இருக்கு இல்லைங்களா. இதை வந்து நம்ம வராமல் இருக்கணும், இல்லை வந்துச்சுன்னா கூட என்ன டாக்டர்ஸு அந்த எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் ஏர்லியாக நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இதை க்யூர் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த ரெகுலராக ஒரு ஹெல்த் செக்கப் எவ்ரி இயர் போகிறது, அந்த மாதிரி ஏதாவது நம்ம பண்ணணும். எனக்கு ரோமாபுரி பாண்டியன்லேருந்து தெரியும். ரொம்ப 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 சாஃப்டான ஒரு பர்சன். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அமைதியாக இருப்பார். அவர் கூட நிறைய நான் பேசியிருக்கேன். அண்ட் மகாபாரதமும் அவர் பண்ணார் என் கூட. ஸோ அதனால எனக்கு தெரியும். இப்போ இழந்தது வந்து உண்மையாகவே தாங்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. ரொம்ப நல்ல உள்ளம் இப்படி சீக்கிரமாகவே இறந்தது ரொம்ப கஷ்டமாக. 2008 நாங்கள் ஒரு ஷோ பண்ணோம், மசாலான்னு சொல்லி சன் டிவியில். அப்போத்துலேருந்து எனக்கு பழக்கம். நான் அப்போ தான் மீடியா புதுசாக மீடியானா நான் மூவிஸ் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ சீரியல் கமிட் ஆகி நடிச்சிட்டு இருந்தேன். அப்போது அந்த ஷோ நானும் பண்ணுறேன், நானும் ஒரு கண்டஸ்டாக இருந்தேன். ஸோ நேத்ரன் வந்து நல்ல டான்ஸர். அவர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். முதல்ல வந்து பேசிக்காக வந்து அவர் டான்ஸர். அவரும் அதில் கண்டெஸ்ட் பண்ணார். அப்போது தான் எங்களுக்குடைய பழக்கம் ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷம் ஆகிடுச்சு எனக்கு அவருக்கும் அந்த பழக்கம் இருந்தது. அவர் வந்து எங்களால் மறக்க முடியாது என்னன்னா, அவரோட பேசுகிற அந்த தன்மை, யாராக இருந்தாலுமே அவ்வளோ மரியாதை கொடுப்பாரு. அவ்வளோ சட்டிலாக, ரொம்ப கொஞ்சம் கூட அதட்டியோ இல்லை ஒரு மாதிரி சவுண்டோ எதுவுமே கிடையாது. ரொம்ப அவர் சைலண்ட்டாக பேசுவார். ரொம்ப சாஃப்ட்டு, ரொம்ப பேசிக்காக ரொம்ப சாஃப்ட்டு. அதே மாதிரி ரொம்ப அவர் லவ் பண்ணது வந்து டான்ஸு. அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் ஆனார். நிறைய சீரியல், மருதாணி, நிறைய சீரியல் நடித்தார். சூப்பர் குடும்பம்னு ஒரு ஷோ பண்ணோம். அதில் வந்து
அவர் மருதானின் சீரியலில் வந்து அந்த சீரியல் ப்ராஜெக்ட்டுக்காக ஒரு கண்டஸ்டண்ட்டாக அதில் கலந்துக்கிட்டாரு. நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். நானும் அவர் கூட சேர்ந்து பண்ணியிருக்கேன். நான் வேறு ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக பண்ணியிருக்கேன். அவர் அந்த ப்ராஜெக்ட்லேருந்து வந்திருக்கேன். பட் நான் இந்த சர்க்கிளில் இருக்கிறது எங்களுக்குள்ளே ஒரு பழக்கம், அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது ஒரு தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தது. ஸோ 19th வந்து எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தார், பரத் நான் வந்து கீமோ முடிச்சு இப்போ வீட்டுக்கு வந்துட்டேன், எல்லாருடைய எஃபோர்ட்டுக்கு நன்றின்ற மாதிரி போட்டார். உடனே கேன் ஐ கால் யூன்னு சொல்லி போட்டு நான் அவர்கிட்ட பேசினேன். ஒரு 10 days முன்னாடி பேசுகிறேன். பேசும்போது அவர் குரல் ரொம்ப கேட்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்தது குரல். பட் ஆனால் ரொம்ப ஹோப்பாக தைரியமாக இருந்தார். நான் மீண்டு வந்துட்டேன் அப்படின்ற வார்த்தை அவர் சொன்னார். இது எல்லாருக்குமே எங்கள் சின்ன திரையில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே நேற்று வந்து இது ஒரு பெரிய அதிர்ச்சி தான். ஏன்னா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவர் வந்துட்டார், மீண்டு வந்துடுவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அது நேற்று ஒரு 8 o'clock இந்த நியூஸ் எங்களுக்கு கேள்விப்பட்டோன்னே எல்லாருக்குமே அது ஒரு பெரிய ஷாக்கிங்காக இருந்தது. நான் சின்னத்திரை நடிகர் சங்கத்தில் உறுப்பினராகிறேன். இறந்த என்னுடைய சீனியர் அவருக்கோசம் அவரோட இரங்கலுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாகுது. எங்களுக்கு எதுவுமே தெரியாது. இன்று காலை ஒரு 10 மணி தான் அவருடைய இறந்தாருன்னு எங்களுக்கு தெரியும். பட் அவருக்கோசம் ஒரு சின்ன ஒரு இரங்கல் சாங். கண்ணை மூடி படுத்துக்கினே உன் வீட்டு வாசல் வெளியிலே, நேத்திரனா நீ கண்ணை மூடி படுத்துக்கினே வாசல் வெளியிலே, கோடி பணம் சரி செய்யுமா இந்த வழியில, எப்படி உன்னை மறந்தும் சின்னத்திரை உலகம் எல்லாம் இருந்தோ, சங்கு சத்தம் சட்டி மோளம் வீட்டு ஓரம்மா, நேத்திரனா 2 தாங்க குண்டுறாரு ரொம்ப நேரம்மா, சங்கு சத்தம் சட்டி மோளம் விட்டு ஓரம்மா, அண்ணா நீ இருந்துட்டாங்க தூங்குறியே ரொம்ப நேரம்மா, கண்ணை மூடி படுத்துக்கினே உன் வீட்டு வாசல் வெளியிலே. நான் சேர்ந்து ஒரு 1 year தான் ஆகுது. அவரோட நடிச்சுக்கிறாரு, பழகிறாரு எல்லாம் தெரியும். ஸோ அவர் இப்போ இருந்திருந்தாருன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகும். அவரோட இறந்தங்களுக்கு எனக்கு ரொம்ப மனோத்தம்னு வணங்குறேன். அங்கிளுக்கு எனக்கு நினைவு தெரிஞ்ச வயசுலேருந்தே நெகட்டிவாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது. ரொம்ப எல்லாமே பாசிட்டிவ் தான். ரொம்ப கடவுள் நம்பிக்கை இருக்கிற ஒரு பர்சன். அண்டு என்னோட அப்பா வந்து 10th படிக்கும்போது தவறுனாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ என்னோட அப்பாவாக இருந்திருக்காரு நிறையா சுச்சுவேஷன்ஸில். ஸோ என்னோட இன் அண்ட் அவுட்ஸ் ஆகட்டும், எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே என் கூட என்னோட என்ன சொல்கிறது ஹார்ட் டைம்ஸ்லேயும் இருந்திருக்காரு. இல்லடி ஒன்றும் இல்லை, நீ தைரியமான பொண்ணு, நீ எனக்கு உன் மேலே பயங்கரமாக நம்பிக்கை இருக்குது, நீ சூப்பராக வந்துடுவ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சுச்சுவேஷன்ஸ்லேயுமே ரொம்ப சப்போர்ட் பண்ணுற ஒரு பர்சன். எல்லாமே ஷேர் பண்ணுவார், என்ன நடந்தாலுமே ஷேர் பண்ணுவார். அதே மாதிரி நான்லாம் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கும் போது ஃப்யூச்சரில் நம்ம ஹஸ்பண்ட் இப்படி இருக்கணும்னு நம்ம யோசிப்போம்ல, அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் அங்கிள். பிகாஸ் சம்பாதிச்சுட்டு வந்த அந்த குவாலிட்டி சம்பாதிச்சுட்டு வந்துட்டா அந்த சம்பாத்தியம் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் வந்து கன்வின்ஸ் எல்லாம் கேஷாக கொடுப்பாங்க. ஸோ அந்த கன்வின்ஸ் காசை வச்சு கூட எனக்கு இன்னைக்கு இவ்வளோ கிடச்சிச்சு, உனக்கு எவ்வளோ கிடச்சிச்சுன்னு சொல்லிட்டு ஒய்ஃப் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி 2 பேரும் வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு பீச்சுக்கு போகிறது, பசங்களை கூட்டிகிட்டு நானும் இருந்தேன், அவங்க கூட தான் ஸ்டே பண்ணேன். பிகாஸ் அப்பா தவறின டைமில் நான் இவங்க கூட தான் ஸ்டே பண்ணேன். ஏன்னா அம்மா தனியாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு யங்கான ஒரு ஏஜில் ஷி குடன்ட் மேனேஜ் அப்படின்றப்போ சித்தப்பா கூட தான் நான் ஸ்டே பண்ணேன். ஸோ சித்தப்பா கூட இருக்கும்போது அந்த யங்கான வயசில் வீக்லி ஒன்ஸ் வந்து வெளில போகணும், படத்துக்கு போகணும். ஸோ அதாவது ஃபேமிலினா ஃபேமிலி டைம், ஒர்க்னா ஒர்க் டைம், அதே மாதிரி என்ஜாய்மெண்ட்டும் இருக்கணும். அண்ட் டான்ஸ்னால் அவருக்கு உயிர். அவரோட பேர் கூட என் ஃபோனில் வேவ்ஸ் மாஸ்டர் அப்படின்னு தான் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அதான் வேவ்ஸ் மாஸ்டர் தான். ஏன்னா எனக்கு மைக்கேல் ஜாக்சன் சார் வந்து பார்த்தது கிடையாது, நம்ம டான்ஸ் எல்லாம் தான் பார்த்துருக்கோம். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச மைக்கேல் ஜாக்சன் வந்து அவர் தான். அவர் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களோட அவுட்புட்டில் காட்டும்ல. ஸோ அந்த இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்துட்டு அவர் இவ்வளோ பெரிய டான்ஸராக எல்லார் மனசுலையும். அதாவது நான் அங்கிள் கிட்ட கேட்டிருக்கேன், என்ன அங்கிள் உங்களுக்கு வயசே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். அப்புறம் அங்கிள் கிட்ட இதையும் கேட்டிருக்கேன் நான், அந்த ஏஜ் ஆகிடுச்சுன்னா ஒரு ஸ்டாமினா போயிடும், டான்ஸ் ஆட முடியாது. பட் ஆனால் இப்போவும் அவர் வந்து அப்படி டான்ஸ் ஆடுவார்.
உடம்பு சரியில்லைன்னா டேப்லெட் கூட போட மாட்டார். ஸோ ஹாஸ்பிட்டல் போக மாட்டார், பசங்களையும் பண்ண விட மாட்டார். ஸோ கடவுள் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிற ஒரு ஆள். அதே மாதிரி அவருக்குமே நடந்திருக்கு, எல்லாமே சரியாயிடும். பட் ஆனால் இந்த ஹெல்த் இஷ்யூ வந்து ஸ்டொமக் கேன்சர் அவருக்கு தெரிஞ்சதே வந்து 3rd ஸ்டேஜில் தான் அவருக்கு வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ அதுவுமே பசங்களோட கம்பல்ஷனில் தான் வந்து டாக்டர்கிட்ட போய் பார்த்தது. ஸோ எனக்கு எதுக்கு இப்படி நான் நல்லா தான் இருக்கேன், நான் சரியாக தான் இருக்கேன், என்ன எதுக்கு வந்து பார்த்துட்ருக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு மனுஷன். பட் ஆனால் எனக்கு ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக எப்போ இருந்துச்சு அப்படின்னா, அங்கிள் வந்து நான் அப்படி பார்த்துருக்கேன். ரெகுலராக ஒர்க் அவுட்ஸ் பண்ணுவார். நான் அவர்கிட்டேருந்து டம்பிள்ஸ் எல்லாம் எடுத்து கூட அங்கிள் கொடுங்க அங்கிள், ஏய் நல்லா இருக்குடி இது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் ஒர்க் அவுட்டுமே ரெகுலராக பண்ணுற ஒரு பர்சன். அங்கிள் கிட்ட என்ன நெகட்டிவ் இருக்குது அப்படின்றது யோசிச்சு பார்த்தோன்னா எனக்கு எதுவும் வரமாட்டேங்குது. பிகாஸ் இப்போது ரெகுலர் பேசிஸில் எல்லாருமே வந்துட்டு டச்சில் இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. இயர்ஸ் டுகெதர் ஆனால் கூட அந்த இயர்ஸ் டுகெதர் ஜேர்னியில் வந்துட்டு ரொம்ப வருஷம் கழித்து ஒருத்தங்கிட்ட பேசினாலுமே ஒரு கனெக்ட் வரும் நம்மளுக்கு. அந்த கனெக்ட் இருக்கிற பர்சன் தான் நேற்று நான். எனக்கு முத்தம் கொடுப்பாரு. லைக் ஒரு அப்பா பொண்ணுக்கான ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும்ல, அது எப்பயாச்சும் தான் நான் பார்ப்பேன் அங்கிளை. பிகாஸ் அங்கிளும் ஷூட்டில் இருப்பார், நானும் ஷூட்டில் இருப்பேன் அப்படின்றப்போ எப்பயாவது தான் இருக்கும். ஆனால் பார்த்தா வாடி எப்படி இருக்க அப்படி சொல்லிட்டு ஒரு கனெக்ட் இருக்கும்ல, அந்த பார்த்த அந்த அங்கிள் இஸ் மென்ட் ஃபார் அவரோட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்மைல். ஸோ அந்த ஸ்மைல் வந்து என்றைக்குமே கேரி பண்ணியிருக்காரு. எந்த ஒரு சூழ்நிலையிலுமே என்ன கஷ்டம் இருந்தாலுமே அவர் எப்போவுமே கேரி பண்ணியிருக்காரு. ஸோ அங்கிள் ரொம்ப பிளெஸ் பண்ணுற ஒரு பர்சன். ஸோ அங்கிளோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து அவர் பழகுற எல்லாருக்குமே இருக்குது. அங்கிள் எல்லாரையுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். அவரை பார்க்கலன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வருத்தம் இருக்கும். அது வருத்தப்பட வேண்டாம். பிகாஸ் அங்கிளுக்கு நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு என்ன பிடிக்காதோ அது நம்ம வேண்டான்றது தானே இருக்கும். அங்கிள் வந்து ரொம்ப ஃபிசிக்காக அப்படி இருந்த ஒரு பர்சன், ஸ்டாமினா ரொம்ப இருந்த ஒரு பர்சன். பட் ஆனால் நான் ரூமில் வந்து அங்கிளை பார்க்கும்போது நான் அங்கிள் எங்கேன்னு தேடினேன். அங்கிள் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் கம்ப்ளீட்டாக அவரோட உடம்புல இருக்கிற ஃப்ளஷ் எல்லாம் போய் வெறும் போன்ஸ் தான் இருந்தது. அங்கிள் அந்த ஸ்டேஜில் நான் பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா இப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாருன்னு. ஸோ நிறைய பேர் பார்த்துட்ருப்பீங்க, பார்க்கலன்றது வருத்தம்லாம் படாதீங்க. பார்த்துருந்தா அங்கிளுக்கும் ரொம்ப வருத்தம். அங்கிளை விட பழகின உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 வருத்தமாக இருந்திருக்கும். பிகாஸ் எனக்கே ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஆனால் கடைசி வரைக்கும் நான் அங்கிளை பார்க்கல அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்திருக்காது. பட் ஆனால் பார்த்தது அட்லீஸ்ட் அங்கிள் என்னை பார்த்துட்டார்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி சந்தோஷம் ஒன்று இருந்துச்சு. ஸோ அங்கிள் எல்லார் மனசுலையும் இருக்கார். பியூட்டிஃபுல் மெமரிஸாக இருக்கார், எல்லார் கூடயும் இருக்கார். அங்கிள் வந்து எப்போவுமே அனுகிரகிச்சுக்கிட்டே இருப்பார். ஐ மீன் லைக் பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஸோ அங்கிளோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்துட்டு இந்த மீடியாவில் ரொம்ப வருஷமாக குழந்தைலேருந்தே இருந்திருக்காரு அப்படின்றப்போ அந்த ஜேர்னி வந்து ரொம்ப 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 பெருசு. இப்போ கேமரான்றது ஸ்னாப்ஸ் தானே, லைக் ரெக்கார்டிங் தானே. அந்த ரெக்கார்டிங்காக நம்ம மனசில் என்றைக்குமே இருக்கும் அங்கிளோட மெமரிஸ். ஸோ அது எல்லாமே எல்லாரோட மனசுலேயுமே அவர் வந்து பதிச்சிருக்காரு. ஸோ அது அது அந்த வகையில் அங்கிள் கண்டிப்பாக நம்ம மனசில் வாழ்வார்.